காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டுருக்காங்க. அது அசல் 25,000 வட்டி ஆண்டுக்கு 10%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 25,000 வட்டி ஆண்டுக்கு 10%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை கணக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் வட்டி முன்னிடுங்க 10%. 10% எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 0 அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டே ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அசலுக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க 10. நெக்ஸ்ட் இது ரெண்டே ஆட் பண்ணி 10 + 1 11, மொத்த தொகையான ரேஷியோ 11 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வருஷத்தை பாருங்க, இங்க 2 வருஷமும் 3 வருஷம் பாருங்க, இங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த பவர்ல போட்டுக்கோங்க, ரெண்டுக்கும் பவர்ல போட்டுக்கோங்க. 10 கியூப் 1000, 11 கியூப் 1331. நெக்ஸ்ட் ஸோ என்ன கொடுத்துருங்க, அசல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அசலுக்கான ரேஷியோ பாருங்க 1000. ஸோ இந்த 1000க்கு கீழே அப்படியே 25,000 எழுதிக்கோங்க, 25,000. ஸோ 1000க்கு 25,000னா 1331க்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1331 இன்ட்டு 25,000 வகுத்தல் 1000. ஸோ 3 0க்கு 3 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 1331 இன்ட்டு 25 = 33,275 வரும். ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகையும் கேட்பாங்க, நம்ம கேட்டாலும் அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு தேவை வட்டி மட்டும்தான். ஸோ அப்போ இந்த 33,275 25,000 மைனஸ் 33,275 அசல் 25,000 மைனஸ் பண்ணால் மீதி 8,275. ஸோ அப்போ 25,000 அசலுக்கு, ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியானது 8,275. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த பாருங்க, அசல் 18,000 வட்டி ஆண்டுக்கு 10%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.